இந்தியாவில் தற்போது உள்ள கூட்டாட்சி என்ற பெயரிலான ஒற்றையாட்சியை மாற்றி அமைத்து இந்திய அரசமைப்பை கான்ஸ்டிடியூஷனை இறையாண்மை உள்ள தேசிய அரசுகளின் கூட்டரசாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இனங்களின் தன்னரசு, இந்தியாவில் கூட்டரசு, தமிழ்நாட்டில் தன்னரசு, இந்தியாவில் கூட்டரசு என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் சென்னையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எங்களுடைய கோரிக்கைகள் மிக முக்கியமானவை. இந்தியாவை உண்மையான கூட்டரசாக மாற்ற வேண்டும். இந்திய அரசிற்கு படை நடத்துவது, பண அச்சடிப்பது, வெளிநாட்டு உறவு, சேட்டிலைட் போன்ற விண்வெளி தொடர்பு, இந்த அதிகாரங்களை தவிர பிற அனைத்து அதிகாரங்களும் மொழிவழி மாநில அரசாங்கத்துக்கே இருக்க வேண்டும். இந்திய நாடாளுமன்றம் என்பது எல்லா மொழி வழி இனங்களுக்கும் சம உறுப்பினர் கொண்ட சமமான அவையாக மாற்றப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக இந்திக்காரர்களுக்கு 50 உறுப்பினர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கும் 50 உறுப்பினர்கள் வேண்டும். அந்த அடிப்படையில் மொழி இனங்களுடைய சமத்துவ அவையாக இந்திய நாடாளுமன்றத்தை மாற்றி அமைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அல்லது மாநிலங்களிலே ஆளுநர் என்ற பதவியே கூடாது, அமர்த்தப்படுகிற ஆளுநர் என்ற பதவியே கூடாது. அது இந்திய அரசுடைய மேலாதிக்க பதவி. அவர் கையெழுத்திட்டால்தான் எல்லாமே சட்டமாகும் என்று இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்பது தமிழர்கள் வாக்களித்த மக்கள் அடிமைகள் என்பதை சொல்வது போல இருக்கிறது. எனவே ஆளுநர் என்ற பதவியே கூடாது. இந்த பதவியேற்பு செய்வது, உறுதிமொழி எடுக்க செய்வது என்பதெல்லாம் அந்த நேரத்திற்கான வேலை. அதை அந்த மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை செய்துவிட முடியும். அதற்காக ஒரு ஆளுநர் வேண்டியதில்லை என்று எங்களுடைய கருத்து. அதுபோல வரி விதித்து வசூலிக்கிற அனைத்து அதிகாரங்களும் மாநில மொழிவழி மாநில அரசுக்குத்தான் இருக்க வேண்டும். ஜிஎஸ்டி வரி நீக்குவது என்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வரி விதித்து வசூலிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்குத்தான் இருக்க வேண்டும். விதிக்கப்படுகிற வரியில் எல்லா மாநிலங்களும் 25 விழுக்காடு இந்திய அரசுக்கு அளித்து விடலாம். அப்படிப்பட்ட ஏற்பாடு இருந்தால் போதும். இப்போது இருக்கிற எல்லா வரியையும் இந்திய அரசு எடுத்துக்கொண்டு நிதி ஆணையத்தின் வழியாக மாநில அரசுகளுக்கு பிரித்து கொடுப்போம் என்றிருக்கிற தலைகீழ் முறையை மாற்றி மாநிலங்கள் வரி விதித்து வசூலித்துக் கொள்ளலாம். அதிலிருந்து 25 விழுக்காடு தொகையை இந்திய அரசிற்கு வழங்கலாம் என்ற மாற்று ஏற்பாட்டை சொல்கிறோம். அதுபோல தமிழ்நாட்டிற்குள் யாருக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் தமிழ்நாட்டில் என்பதை சிட்டிசன்ஷிப் ரைட் என்பது, சிட்டிசன்ஷிப் இந்த அதிகாரம் என்பது மாநில அரசுக்கு இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் உடனடியாக தமிழ்நாட்டிற்குள் யார் எவ்வளவு நாள் இருக்கலாம், வரலாம் வெளி மாநிலத்திலிருந்து என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் மாநிலத்திற்கு இருக்க வேண்டும். இப்போது மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களிலே உள் நுழைவு அனுமதி முறை, இன்னர் லைன் பர்மிட் என்பது இருக்கிறது. அந்த முறை தமிழ்நாட்டிற்கும் வேண்டும். தமிழ்நாட்டில் யார் எந்த மாநிலத்திலிருந்து எவ்வளவு நாள் வரலாம் என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் தமிழ்நாட்டிற்கே இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சொல்கிறோம். அதுபோல தமிழ்நாட்டில் தொழில், வணிகம், வேலைவாய்ப்பு எல்லாம் தமிழர்களுக்குத்தான் முதல்ல முன்னுரிமையாக இருக்க வேண்டும். இங்கே திறந்த வீடு போல மார்வாடிகள், இந்திக்காரர்கள் நுழைவதை தடுத்து நிறுத்தக்கூடிய முறையில், வரம்பு கட்டக்கூடிய முறையில் இந்த இன்னர் லைன் பர்மிட் என்பது வர வேண்டும் என்பதை சொல்கிறோம். இது போன்ற தமிழ் இனத்திற்கான கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாட்டில் தன்னரசு, இந்தியாவில் கூட்டரசு என்ற முழக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தமிழ் தேசிய பேரியக்கம். திமுக மட்டும் என்ன பண்ணுச்சு, ரவி வேணா ஆளுநர் திரும்ப பெறுன்னு சொன்னாங்க. ஆட்டுக்கு தாடிங்கிறதெல்லாங்க சும்மா ஃபேஷன் வார்த்தை. ஆட்டுக்கு தாடி இல்லாததுனால ஆட்டுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. ஆளுநர் பதவி ஒரு ஆதிக்க பதவி, அதை சொல்லணும். சும்மனாச்சுக்கு தாடி கிடின்னு பேசுறது சந்தோஷமா இருக்கலாம் கேட்கறதுக்கு. ஆளுநர் பதவி ஒரு ஆதிக்க பதவி. தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சிக்கு மரியாதை கிடையாது, ஓட்டு போட மக்களுக்கு மரியாதை கிடையாது. அந்த ஓட்டு உரிமையை காலில் போட்டு மிதிக்கிறான்னு அர்த்தம். எனவே இந்த முறையை கூட, ஆளுநர் பதவியே கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, குரியன் ஜோசப் குழுவை ஸ்டாலின் ஆட்சி அமைச்சாங்க. அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதற்கான பரிந்துரை வந்துருச்சு. தேர்தல் நேரத்தில் கூட அதை பேசலை. இன்றைக்கு இந்த வந்தே மாதரம் விவாதம் நடக்கும்போது அவர்கள் பேசலை. விஜய் அதை அப்படி ஒன்று இருக்குன்னு கவலையப்படாமல் இருக்கிறார். அவருக்கு அப்படிலாம் ஒன்று இருக்குதா என்பது தெரியுமானே தெரியல. தெரியாது பிரச்சனை இல்லை. புதுசாக ஆட்சிக்கு வந்தவங்களும் தெரியாது பற்றி இல்லை. அக்கறை வேணும். தமிழ்நாட்டினுடைய உரிமையில் நாம் கவனம் செலுத்தணுங்கிற அக்கறை வேணும். அக்கறை இருந்தால் தானாக கற்றுக்குவாங்க. அக்கறையே கிடையாது இவங்கள்ட்டலாம். எனவே கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க பண்ணுறதே ஆகப்பெரிய ஆட்சி மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். எனவே தமிழ்நாட்டினுடைய உரிமையை தமிழ்நாட்டு வீதியில் தான் மக்கள் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது தவிர சட்டமன்றத்தில் இவர்கள் அலங்கார பேச்சுகளினாலே வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் ஒவ்வொரு நாளும் தீர்மானிச்சுட்டு இருக்கிறது. காக்ரோச் போராட்டமே அதுதான். இவர்களெல்லாம் பேசி ஒன்றும் வந்துடல. வெளியில் இளைஞர்கள் போராடித்தான் வந்திருக்கு. பேசுகிறாங்க, வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ முந்தா நாள் போட்டிருக்கிறாங்க, மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் லேண்ட் என்பது இருக்குது, நிலம் என்பது. அதில் உன்னை கேட்காமலேயே
நான் எது வேணாலும் எடுத்துக்கலாம், நிலத்துக்கு அடியில் இருக்கிறதா எடுத்துக்கலாம்னு வந்துட்டான். அப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கிறானே, இது சட்டத்துக்கு விரோதமானது ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரு அவரு. என்ன பேசுறாருங்கிறேன்னா, ஏங்க நேருக்கு நேரம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. நீங்க ஒன்றும் ஒரு பார்த்துக்கிட்டுலாம் இருக்க வேணாம், சும்மா நாச்சுக்கு முணுமுணுக்கு கூட இல்லைங்கிறேண்ணா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவருக்கு வந்தா வணக்கம் சொல்றதுக்கு ஆள் இருக்கிறான்னு கேட்கிறாரு, அவ்வளோதான். ஆமாம், அதாங்க இது வந்து ஒரு இனக்கொலை, ஜெனோசைட். எப்படி ஏற்கனவே இந்த கர்நாடகாவில் வந்து இந்த ஆந்திராவில் 20 பேரை சந்தனம் கடத்தலான்னு சொல்லி கொண்டானுங்க. இப்போ கர்நாடகா அவன் பங்கு செஞ்சுக்கிறான். கர்நாடகா இது இப்போ 2 பேரை கொண்டது மட்டும் இல்லை, நீங்கள் கெசட்டில் காவிரி அது அந்த உத்தரவை போட்டதுக்காகவே நம்முடைய KPN வண்டியை கொளுத்துறான். ஆயிரக்கணக்கான பேரை இனக்கொலை செய்து வெளியேற்றினான். இதை பற்றியெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. இந்திய அரசு இதுக்கு பொறுப்படுத்திக்கணும். ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்துடைய மக்கள் கொல்லப்படுகிற போது இந்திய அரசு அதுக்கு பொறுப்படுத்திக்கணும். அதை பற்றி கவலையே படுறதில்லை. அது 2 மாநிலத்தினுடைய பிரச்சனை, சென்சிட்டிவ் பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருக்கானே தவிர அதை பற்றி பேசுறதே கிடையாது. இந்திய அரசு இதில் பொறுப்படுத்தி அந்த மாநில அரசாங்கத்திட்ட கேள்வி கேட்கணும். இதற்கு யார் பொறுப்பு, அது தண்டனை கொடுத்தியா என்று கேட்கிற பொறுப்பில் இந்திய அரசு இருக்கிறதா செய்வதில்லை. விஜய் இப்போ தான் வருத்தம் தெரிவிச்சுட்டு கவலை தெரிவிச்சுட்டு இருக்காரு. அவர் தான் முதலமைச்சர் நமக்கு.